ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இதுதான் கனடாவில் போ ரிவர்னு சொல்லுவாங்க. கேல்கரின்ற பிளேஸில் இருக்குது. மெயின் ரோட்லேயே இருக்குது, போகிற வழியிலே இருக்குது. தண்ணி அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க, அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். எடுத்து குடிக்கலாம் தண்ணி. அப்படி வெயில் அடிக்குதுங்க இப்போ கனடாவில். ஆக்சுவலாக ஸ்னோ இருக்கும், இப்போ ஸ்னோ கிடையாது, சம்மர் டைமு. நல்லா வெயில் அடிக்குது இப்போ. ஆனால் தண்ணியில் நாங்கள் கீழே இறங்கணும், காலை வைக்க முடியல, செம்ம சில்லுன்னு இருக்குது. பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இது பேக் சைடில் தான் எங்கள் வீடு இருக்குது. மெயின் ரோட்லேயே இருக்குது ரிவர். இது போயிட்டே இருக்கோங்க. கனடா ஃபுல்லாக ரிவர் தாங்க இருக்கும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசுன்னு மரங்களும் தண்ணியும் நிறைஞ்சிருக்கோங்க. ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணுன்னா இங்கெல்லாம் இருக்கலாம். நிம்மதியாக இருக்கும், எந்த கவலையும் கிடையாது, யாரை பற்றியும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. தண்ணி பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, கண்ணாடி மாதிரி இருக்கும். பசங்க ரெண்டும் விளையாடிட்டு வீட்டுக்கு வரவே மாட்டுறாங்க, அங்கேயே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படியோ அவங்கள ஒரு வழியாக்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். செம்ம ஆட்டம் போட்டாங்க, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஆனால் எங்கள் பாப்பா இறங்கி விளையாடிட்டுருக்கு. அந்த அம்மாவுக்கு சில்னஸே இல்லையா. ஆக்சுவலாக மணி ஒரு 7:30 மணி 8 மணி இருக்குங்க. 8 மணிக்கு கூட செம்ம வெயில் அடிக்கும். சம்மர் வந்துருச்சுனாலே 11 மணி வரைக்கும் வெயில் அடிக்குங்க. அதே போல் காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் விடிஞ்சிரும். 5 மணிக்கெல்லாம் வெயில் வந்துடும். ஆக்சுவலாக இருட்டாகவே இருக்காது, கொஞ்ச நேரம் தான் இருட்டாக இருக்கும் சம்மரில். வின்ட்ரு வந்துடுச்சுன்னா ஈவினிங் மத்தியானமே இருட்டிடும். வின்ட்ரு வந்தால் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஜாலியாக இருக்குங்க. பசங்க அங்கே ஒரு பொண்ணு பார்த்துட்டு அந்த பொண்ணு கூட விளையாடிட்டு இருந்தா என் பொண்ணு. எல்லாரும் ஜாலியாக பேசுவாங்க அங்கே. யாருமே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் ஜாலியாக பேசுவாங்க. யார் பார்த்தாலும் ஹாய்